வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் மினி போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். 3555 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் பல தடவை 3560 உடச்சிட்டு மேலே போக முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம 3520 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முயற்சி செஞ்சு 3547 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா 3560 விட்டு மார்க்கெட் மேலே போகிறப்ப நம்ம பை பண்ணிவிட்டு 3530 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். புதிய கான்ட்ராக்டில் மறுபடியும் சந்திக்கலாம். அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப்பில் தான் கொஞ்சம் ஓப்பன் ஆகி 199.5 ஓப்பன் ஆகி 200 வரைக்கும் போயிட்டு மேலே போக முடியாமல் 196 வந்து சப்போர்ட் எடுத்து, ஆனால் திருப்பியும் அந்த 200 உடைக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்து 192 போய் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து 194 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுக்கு முன்னாடி நாள் க்ளோசிங் இருக்குல்ல, அந்த ரேஞ்சிலே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ 197 விட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா பை பண்ணி 195 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மறுபடியும் மார்க்கெட் பைங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த டார்கெட்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது காப்பர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று காப்பர் மார்க்கெட் 606 கீழே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர் ஏற்றத்தை கொடுத்து 612 வரைக்கும் போயிட்டு 611 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 612 பக்கமாகவோ இல்லை அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ப்ரைஸ் ஓப்பனிங்கை பொறுத்து பாருங்கள். 613 பக்கமாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 611 ஸ்டாப் லாஸ் வச்சு பைங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்த டார்கெட் 616. இன்னும் மார்க்கெட் ஏற்றம் கொடுத்துச்சு அப்படின்னா 620, 622 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது நம்ம நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று நிக்கல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் ஓப்பனிங் கீழே ஓப்பன் ஆகலை. ஆனால் அது ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 1306க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்த்து 1306 மேலே ஓப்பன் ஆன காரணத்தினால அதுவே சப்போர்ட்டாக மாதிரி மார்க்கெட்டோட தொடர் ஏற்றத்துக்கு காரணமாக இருந்து 1322 வரைக்கும் போயிருக்கு. அதுலேருந்து மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து நேற்று மார்க்கெட்டுக்கு ஒரு புதிய லோ க்ரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து இறுதியாக 1309 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எல்லாத்துலேயும் அற்புதமாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 1312 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 1314 விட்டு மேலே போச்சுன்னா பை பண்ணிவிட்டு 1310 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் தொடர்ந்து பைங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். இறுதியாக சில்வர் மினியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று சில்வர் மினி மார்க்கெட் 66,600 பக்கமாக ஓப்பன் ஆனதுலேருந்தே தொடர் ஏற்றத்தை கொடுத்து 68,200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 68,000 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. தொடர்ந்து மார்க்கெட் பைங்க்கு சாதகமாக இருக்குன்னு பை பண்ணலாம். 67,400 ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். 67,600 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.